ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு ட்ரீம்ஸ் ஆஃப் வயர். நான் உங்கள் டெஸ்கிரால். இன்றைக்கி நம்ம தேவையான மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வயன் கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருந்திருப்பா. 1 மந்த்துக்கு வெளியில் போயும் அவளால் அவளோட ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ண முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுத்துட்டே பேசிகிட்டு இருந்திருப்பா. ஜிம்மன் அதை கேட்டுட்டு அவளை பயங்கரமாக டீஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருந்திருப்பான். அதோட மோஷன் தான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே பாரு ஜிம்மன், நீ என்னோட ஃப்ரெண்டு, என்னை இப்படி டீஸ் பண்ணி சிரிச்சிட்ருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா? ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படி அறுக்குத்தனமாக நடந்துக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மனை பார்த்து கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஜிம்மன், வாடி வா, இதெல்லாம் நல்லா கேட்ப. இவ்வளோ நேரம் நீ என்னம்மா பண்ணிகிட்டு இருந்த? நான் எவ்வளோ ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை இஷ்டத்துக்கு எப்படியெல்லாம் ரோஸ் பண்ண. நீ பண்ணால் அது காமெடி, நான் பண்ணால் அது சீரியஸா? என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இன்னுமே நம்ம ப்ரொஃபஸர் கரெக்டாகாமே இருக்காரு. நீ கடைசி வரைக்கும் இப்படி சிங்கிளாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ சாமியாராக தான் போகிற. இது இந்த ஜிமினாவோட சாபம்டி. உன்ன எங்க அந்த கல் அது கேடு இன்னைக்கு. என்ன பண்ணுற? வானடி விடு. இல்லடி, இவனை இதுக்கு மேலே நான் விட்டு வச்சேன்னு வச்சுக்கோவேன், என்னென்னு பேசுகிறான் பார்த்தியா? சாபம் கொடுக்குறான்டி இவனை. எங்கது இந்த கல் தூக்கி போட்டு உன் கதையை இன்னைக்கு முட்டிக்காம நான் விட மாட்டேன்டா. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, மகனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு கல் தூக்கிட்டு ஜிம்மனோட தலையில் போடுறதுக்காக போயிட்டுருக்கா. ஜிம்மன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கா. வயன் இவங்க 2 பேருக்கும் பின்னாடி ஓடிட்டு இருக்கா. விட்டுடு. ஐயோ அவன் அப்படி தானே எப்பவும் பேசிட்டு இருக்கான், என்னடி பண்ற? விடு வேண்டாம். இல்லடி, இன்னைக்கு இந்த ஜிம்மனாவை போட்டு தள்ளாம நான் விட மாட்டேன். என்னென்ன பேச்சு பேசுறான், சாபம் குடிக்கிறான்டி இவனை. நீ இன்னைக்கு செத்தடா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவனை துரத்திட்டே இருக்கான். ஜிமினும் ஜேவும் இப்படி சண்டை போட்டுட்டே ஓடிட்டு இருக்கிறப்போ ஒரு பர்சனை மோதி 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. கையில் இருந்த கல் தள்ளி போய் விழுந்துருச்சு. ஜிமினுக்கும் ஜேக்கும் கையில் சம்மட்டி 2 பேரும் எந்திரிக்கவே முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வயன் இவங்க 2 பேருக்கும் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அவங்க 2 பேரையும் எழுப்பி விட்டு அவங்க கை காலில் இருக்கிற டஸ்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அவள் அப்போ தான் அப்போசிட்டில் நிற்கிற பர்சனை பார்க்குறா. சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறா. அதுக்கு எதிரில் இருக்கிற அந்த ப்ரொஃபஸர், வயன் என்ன நடக்குதுங்க? எதுக்கு இந்த 2 லூசுங்களும் இங்கே ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு? நீயே இவங்க 2 பேர் பின்னாடியும் சுற்றிட்டு இருக்க. அது ப்ரொஃபஸர், இது நீ இரு. உங்கள் 2 பேருக்கும் என்ன இந்த காரிடாரை பார்த்தா ப்ளே கிரவுண்ட் மாதிரி தெரியுதா? சின்ன குழந்தைங்க மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. எதிரில் யார் வரான்னு கூட தெரியாமல் இப்படி தான் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேரையும் பார்த்து கோபமாக கேட்குறாரு. அதுக்கு ஜிமினும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குடிஞ்சு சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தான் இப்படி சுற்றிட்டு இருக்கீங்கன்னா வயன், நீயும் இவங்க கூட சேர்ந்து ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அது சார், ஒழுங்கா 3 பேரும் என்னோட கேபினுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ப்ரொஃபஸர் அங்கேருந்து போயிட்டாரு. அப்போது ஜிம்மன், ஐயோ இந்த 2 சைத்தானங்களோட சேர்ந்தாலே என் நிலைமை இப்படி தான் ஆயிடுது. நாள் வேற கூப்பிட்டு போகிறானே. இவ்வளோ நாள் 1 மாதம் இவன் தொல்லை இல்லாமல் நான் நிம்மதியாக இருந்தேன். அது பொறுக்கலை. இந்த சைத்தான் வந்த ஒரே நாளில் என்னை கூட்டிகிட்டு போய் அதனால கேபின்லேயே நிற்க வைக்க போகிறான். அவன் வேற கடுன்னு போயிருக்கான். இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்திருக்கானோ. இவனுங்க கூட சேர்ந்தல ஜிமினா, புத்திய எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டு நிற்கிறான்.
எதுவுமே பேசாம ஸ்டாச்சு மாதிரி உறைஞ்சு போய் நிற்கிறான். அப்போ வயன், ஜே ஜே இங்கே பாரு, அவர் கேபின் வர சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அங்கே போகலன்னா கண்டிப்பாக அவர் நான் திட்டுவார். ஒழுங்கா 2 பேரும் வாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வயன் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த ப்ரொஃபஸரோட கேபினுக்கு போகிறா. இவங்க 3 பேரும் அவர் முன்னாடி கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. வயன் அவரை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. பட் இந்த 2 பேரும் அவரை பார்க்கவே முடியாமல் தலை குனிஞ்சு கை கட்டிட்டு ஸ்கூலில் தப்பு பண்ணால் குழந்தைங்க எப்படி நிற்பாங்களோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் இவங்க 2 பேரையும் குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அவர் வயன்கிட்ட கேட்குறாரு, வயன் என்ன நடந்துச்சு? எதுக்கு இந்த 2 பைத்தியங்களும் இப்படி காரிடாரில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க? என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வயனை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு. அதுக்கு வயன், அது சார், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஜிம்மனை அடிக்கிறேன்னு சொல்லி ஜே அவனை துரத்திட்டே ஓடினான். அப்போ தான் இந்த ஜிம்மன் வந்து உங்கள் மேலே மோதி கீழே வந்துட்டான். கேட்டுட்டு அந்த ப்ரொஃபஸர் ஜிம்மனுங்கையும் ஜேவையும் பார்த்து கேட்குறாரு, உங்கள் 2 பேருக்கும் நான் சின்ன குழந்தைங்கன்னு நினப்பா? காலேஜில் வந்து இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. படிக்க சொன்னால் ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. கிளாஸை கட்டடிச்சிட்டு கேன்டீனாக சுற்ற வேண்டியது. பாதி நேரத்தில் ப்ளே கிரவுண்ட்லேயே படுத்து கிடக்க வேண்டியது. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆச்சுன்னா எழுந்திரிச்சு காலேஜ் முடிஞ்சிச்சுன்னு கிளம்பி போயிட வேண்டியது. இதை தான் நீங்கள் 2 பேரும் காலேஜ் வந்த நாள்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளாச்சும் ஒழுங்காக உட்காந்து படிக்கணும்னு தோணுதா? இந்த ஒயன் படிச்சுட்டு இருப்பா, அவளையும் சேர்த்து கெடுக்கிறதே நீங்கள் 2 பேரும் தான். அது கூட பரவாயில்ல, இந்த ஜேக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஞானோதயம் வரும் உட்காந்து படிக்கணும்னு. அதை கெடுக்கிறதே நீ தான் ஜிம்மன். ஐயோ சார், என்ன சார் என்ன மட்டும் சொல்கிறீங்க? இந்த ஜே தான் சார் இது எல்லாத்துக்கும் காரணம். அவள் தான் என்னை அடித்து மண்டை உடைக்கிறேன்னு பெரிய கல் தூக்கிட்டு வந்தான். அவளை எதுவும் கேட்க மாட்டீங்க, என்னையே எப்போ பார்த்தாலும் திட்டுறீங்க. சார், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை இங்கேயும் வைக்கணும். என்னை திட்டுற மாதிரி அவளையும் நீங்கள் திட்டணும். அவள் தான் என்னை துரத்திட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டே ஜேவை பார்த்து கேட்குறாரு, ஜே எதுக்கு இப்படி தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்க? அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான், ஆனால் அதுக்குன்னு அப்படி தான் கல் தூக்கிட்டு வருவியா? அவன் மண்டையை கல் போட்டு அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாமல் இப்படி விளையாட்டுத்தனமாகவே நீ சுற்றிட்டு இருக்க. காலேஜ் வர்றது படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி மற்றவங்களை அடித்து விளையாடுறதுக்கு கிடையாது. கொஞ்சம் கூட நீ சீரியஸ்னஸாகவே இருக்கிறது கிடையாது. உன்னோட ஸ்டடீஸில் உனக்கு ஃபோக்கஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. 1 மந்த் வந்தல்ல எஜுகேஷ்னல் டூர்னு, அங்கே என்ன கற்றுக்கிட்ட நீ? என்ன பண்ணி கிழிச்சிட்டேன்னு நீ வந்து இந்த மாதிரி நின்றுட்டுருக்க? காலேஜ் வந்த முதல் நாளே இப்படி பிரச்சனைன்னு வந்து நிற்கிறியே, உன்னை நான் என்ன சொல்கிறது? அங்கே இருந்த வரைக்கும் ஒழுங்காக தானே இருந்தேன், இங்கே வந்த உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் ஜேவை பார்த்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஜே, அது ஐம் சாரி ப்ரொஃபஸர், இது ஜிம்மன் தான். நான் பாட்டுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். இவன் தான் ஏதோ பேசி என்னை டென்ஷன் பண்ணி, நான் ஒரு கோவத்தில் அவனை விரட்டி படிக்கிறதுக்காக, அவனை சும்மா டீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் கல் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் குறுக்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ, அப்போ நான் குறுக்க வரலைன்னா அது கல்லை அவன் மண்டையில் போட்டு அவனை போட்டு தள்ளியிருப்பேன் இல்லை? ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. வேணா வேற எப்படி? அது ப்ரொஃபஸர், போதும். இந்த மாதிரி நீ சைலண்ட்டாக பேசி பேசி எதையும் சாதிக்க முடியாது. நீ இந்த டைம் பண்ணதுக்கு உங்கள் 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்டா? ஐயோ, இருந்தாலும் என்னென்ன கொடுக்க போகிறானோ தெரியலையே ஜிம்மனா. ஐயோ, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரோ தெரியலையே. உங்கள் 2 பேருக்கும் நான் கண்டிப்பாக பெரிய பனிஷ்மெண்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஜே, இந்த 1 மந்த்தில் நடத்தின அத்தனை போர்ஷன்ஸையும் இன்னும் 2 டேஸில் நீ கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுற வித் அசைன்மெண்ட்ஸோட அப்படின்னு ஜேவை பார்த்து சொல்கிறாரு. ஜிமின் கிட்ட, இங்கே பாரு ஜிமின், இந்த செமஸ்டரில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்த எல்லா டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸை 20 டைம்ஸ் எழுதி இம்போசிஷனாக என்கிட்ட சப்மிட் பண்ணுறேன் வித்தின் 2 டேஸில். 2 டேஸ்க்கு மேலே நீ டைம் எடுத்தனா இட் வில் பி டபுள் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கிட்ட சொல்கிறாரு. ஜிம்மனுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. யோ,
என்னையா இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற? எழுதி எழுதி என் கையை குட்டி ஆயிடுமே. 20 டைமா? 2 நாள்லையா? 2 நாளில் எப்படியா அத்தனையும் 20 முறை எழுத முடியும்? ஆத்தி, நான் பகல உட்காந்து எழுதினாலுமே பாதி பக்கம் கூட என்னால் எழுத முடியாது. இந்த ஆள் என்னடா இப்படி சொல்கிறான்? எழுதலைன்னா டபுள் ஆகுமா? ஐயோ, நமக்கு எழுதுகிற பழக்கமே கிடையாது, இதில் இது வேறையா? நல்லா கோர்த்து விட்டா. இந்த ஜே சைத்தான் வந்து ஒரு நாளே எனக்கு இவ்வளோ பெரிய படிச்சிட்டாலே. இப்போ என்னடா பண்ணுவேன் ஜிம்மனா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் யோசிச்சுட்டு இருக்கான். ஜே எதுவுமே பேசல. சரி ப்ரொஃபஸர், நான் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணிடுறேன் இல்லை, பண்ணணும். 2 பேரும் கரெக்டாக மார்னிங் வந்த உடனே என் டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் கிளாஸ் போய் அட்டன் பண்ணணும். புரியுதா? புரியுது ப்ரொஃபஸர். என்ன ஜிமன், புரியுதா? ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா. என்னது? புரிஞ்சுதுங்க சார். இப்போ 3 பேரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அவங்க 3 பேரும் அங்கேருந்து போக போகிறாங்க. அப்போது அந்த ப்ரொஃபஸர், வயன் ஒரு நிமிஷம். சார், நீ இங்கே நில்லு. ஓகே சார். என்ன வயனு, ஒன்று எதுக்கு நிற்க சொல்கிறாரு? எங்கள் கூட இருந்ததுனால உனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரோ? உனக்கு என்ன வயனு, நீ எழுதிடுவ, எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தேன். உனக்கும் அந்த ஆள் கொடுக்க போகிறானா? சரி, என்னன்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மனும் ஜேவும் அங்கேருந்து போயிடுறாங்க. வயன் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் நிற்கிறான். என்ன வயன், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ப்ரொஃபஸர், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுதான் கேட்குறேன். ஆமாம் சார். அவரும் கங்க்ராட்ஸ் வயன். தேங்க்யூ சார். அப்புறம் உன் ஹஸ்பண்ட் எப்படி, நல்லா பார்த்துக்கிறாரா? பார்த்துக்கிறாரு ப்ரொஃபஸர். ஓ மாமா தேவங்க தானே? ஆமாம் சார். ஓகே வயன். அப்புறம் இந்த 1 மந்தில் என்னோடய கிளாஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஓகேவா? ஓகே தான் சார். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் கொடுத்த நோட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கிளாஸில் இருக்க எல்லாரும் நல்லா படிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஓகே வயன். அப்புறம் உங்ககிட்ட ஜாக்சன் ஒரு நோட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நீ அவங்ககிட்ட அதை அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். சரி, ஓகே வயன், நீ கிளம்பலாம். ஓகே சார், நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயனும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்படியே இந்த டே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆஸ் யூஷுவல் வயனை பிக்கப் பண்ணுறதுக்காக தேவங்க தான் வந்து காலேஜ்க்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. வயன் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜே அண்ட் ஜிமன் கூட சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ தேவங்க காரை விட்டு வெளியில் வந்து வயன் வரதையே பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் நோட் பண்ணுறாரு வயன் கூட ஜிமன் மட்டும் இல்லை ஜேவும் வரான்னு. ரைட்டு, இந்த கூட்டத்தில் காணாமல் போன இன்னொன்று வந்து சேர்ந்துருச்சா? இந்த 3 இடியட்ஸும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நல்லா சேர்ந்துருக்காங்க பாரு செட்டு. 3 இடியட்ஸ் கரெக்டாக இருக்காங்க. இவ்வளோ நாள் இது ஒன்று தான் குறைச்சலாக இருந்துச்சு, இப்போது இதுவும் வந்தாச்சா? இனி இந்த காலேஜ் விளங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தேவங்க யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜேதா தேவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறான். பார்த்த உடனே எங்கேயோ பார்த்து முகர்கட்ட மாதிரி இருக்கே, யாராக இருக்கும்? அட, நம்ம வயநாடு ஆத்துக்காரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். வயன், என்னம்மா உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக உன் ஆத்துக்காரு உனக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு? எங்க? ஓ, இவரா? அதே வந்து வெயிட் பண்ணாமல் அவர் எப்போவும் வந்து நிற்கிற டைம் தான். என்னடி இப்படி சலிப்பாக சொல்கிற? வேறு எப்படி சொல்கிற? இல்லை, புருஷன் உனக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. இது எத்தனை பொண்ணுங்களுக்கான ஆசை. அதுவும் ஆள் இருக்கிற ஹேண்ட்ஸம்க்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப எந்துவாகி சந்தோஷமால போவா. நீ ஏன்டி இப்படி? அவருக்கு இதே போதும். என்னடி, என்னாச்சு? இல்லடி, காலையிலேயே என் அக்கா பயங்கரமாக இரிட்டேட் பண்ணி அனுப்பிட்டான்.
அவர்கிட்ட காலையிலே பயங்கரமாக சண்டை போடாத குறையாக தான் பேசிட்டு வந்தேன். என்னடி சொல்கிற? ஆமாம், அவள் வீட்டில் காலையில் கிளம்புறப்பவே தேவையில்லாத நிறைய பேசிகிட்டு இருந்தா. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவரும் காரில் வந்து பேசிகிட்டு இருந்தாரா, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அதான் காலையில் கொஞ்சம் ஓவராக பேசிட்டு வந்துட்டேன். அதான். ஸோ இதோட நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டாடா பாய்.